வரும் தேர்தலில் திமுக ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாஜக சார்பில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய நயினார் நாகேந்திரன், கச்சத்தீவை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இலங்கைக்கு தாரை வார்த்த பொழுது நாடாளுமன்றத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் எதிர்ப்பு தெரிவித்ததை யாரும் மறக்க முடியாது என குறிப்பிட்டார். திமுகவின் அராஜக அட்டூழியத்தை போக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தாரை வார்த்த போது பாராளுமன்றத்தில் கடுமையான விமர்சனம் செய்து அதை எதிர்த்து கடுமையான முறையிலே உரையாடியவர் அன்புக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்பதை யாரும் மறக்க முடியும். இனி ஒரு தடவை திமுக ஆட்சி இந்த மண்ணில் தொடர்ந்தால் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது, யாரும் வாழ முடியாது. திமுக அராஜகம் அட்டூழியம் எல்லோருமே எல்லை மீறி போய்விடும். ஆகவே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த ஓசூர், இந்த பகுதியில் ஓசூர், தளி, வேப்பனகல் இந்த 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற வேட்பாளர் அது இரட்டை சின்னமாக இருக்கலாம், தாமரை சின்னமாக இருக்கலாம், எந்த சின்னம் என்பது முக்கியமல்ல, யார் ஆட்சியில் வர வேண்டும் என்பது